அல்ஹம்துலில்லாஹ். புகழ்ச்சி அனைத்தும் பிரபஞ்சங்களின் இரட்சகராகிய கடவுளுக்கே உரியது. அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று சாட்சியம் பகிர்கின்றவனாக இந்த ஜும்மாவின் முதல் உரை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த ஜும்மாவுக்கு நம்ம நிம்மதி அப்படிங்கிற அந்த டாபிக்ல இருந்து பார்ப்போம். நிம்மதி, அமைதி, சாந்தி அப்படிங்கிற 3 விதமான வார்த்தைகளில் ஒவ்வொரு மொழிபெயர்ப்புகள்லையும் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சாந்தி நிலவுவதாக, அமைதி நிலவுவதாக, நிம்மதி நிலவுவதாக. இது ஒவ்வொரு மனிதருடைய, ஒவ்வொரு படைப்பினங்களுடைய அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இறுதி, அதாவது அல்டிமேட் கோல் அப்படின்றது என்ன அப்படின்னா, இறுதி நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது அமைதியாகவும் அல்லது நிம்மதியாகவும் அல்லது சாந்தியாகவும் தான் இருக்கு. கடவுள் படைத்த ஒவ்வொரு படைப்பினங்களின் அல்டிமேட் கோல் அமைதி, நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு படைப்பினங்களின் விருப்பமா இருக்குது. ஒவ்வொரு மனிதர்களும் அந்த நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிறதான் விரும்புறாங்க. நிம்மதியா இருக்கணும், பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறத விரும்புறாங்க. இங்க நடக்கக்கூடிய பெரும்பாலான போர்கள் ஏன் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போர் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் நிம்மதியா இருப்பேன் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த போர்கள் நடக்குது. பணம் நம்ம சேர்த்து வைக்கிறோம் வாழ்க்கையில. ஏன் சேர்த்து வைக்கிறோம் யோசிச்சு பாருங்க. இது போருக்கு கூட நம்மளுக்கு இன்னொரு நாட்டுக்கு நடக்கிறதுனால நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பண சேமிப்புன்னு ஒண்ணு இருக்குது, பொருளாதார சேமிப்புன்னு ஒண்ணு இருக்குது. ஏன் சேர்க்குறீங்க? ஒரு வயசு வர்ற வரைக்கும் நம்ம அதை சேர்க்கிறோம். அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம பீஸ்ஃபுல்லா நிம்மதியா காலம் கழிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை சேர்க்கிறோம். ஸோ அந்த ஒவ்வொரு படைப்பினங்களுடைய அல்டிமேட் கோல் என்னவா இருக்கு அப்படின்னா, அது நிம்மதி அடையணும் அப்படிங்கிறதா தான் இருக்கு. அந்த நிம்மதிக்காகத்தான் இந்த 3 ஆசைகள் சொல்லுவாங்க, மண்ணு, பெண்ணு, பொண்ணுன்ட்டு. இந்த 3 ஆசைகளுமே மனுஷன் ஏன் அடையணும் அப்படிங்கிறத துடிக்கிறான் அப்படின்னா, இதெல்லாம் நான் செஞ்சுட்டா எனக்கு நிம்மதி கிடைச்சிரும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை செய்யணும்னு நினைக்கிறான். ஆனா கடவுள் 2 கடவுள் இல்லை, இங்க ஒரு கடவுள் தான் இருக்கிறார். அந்த கடவுள் எப்படி வடிவமைச்சு வச்சிருக்கிறாருன்னா, என்னை அடைவதன் மூலமாகவே, என்னை நெருங்குவதன் மூலமாகவே அந்த நிம்மதி உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத சிஸ்டமேட்டிக்கலா வடிவமைச்சு வச்சிருக்கிறார். இதுதான் அந்த அமைப்பு முறை, கடவுளின் வழிமுறை, அமைப்பு முறைங்கிறது இப்படித்தான் இருக்கு. சிஸ்டமேட்டிக்கலா கடவுளை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க நெருங்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க நிம்மதியா இருக்க முடியும். சைக்கலாஜிக்கல், நான் சொல்றது ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவாலிட்டி மட்டும் கிடையாது, சைக்கலாஜிக்கலி இதுதான் உண்மை. இதைத்தானே நம்ம போன பயான்ல பார்த்தோம். இதைதானே பார்த்தோம். ஒரு பிரார்த்தனை வழிபாடு, அதை சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். பிரார்த்தனை வழிபாடுனா அது எதுக்காக நம்ம பண்றோம்? கடவுளுக்காக நம்ம பண்றோமா? கிடையாது, நம்மளுக்காக நம்ம பண்றோங்கிறத தானே போன தடவை பார்த்தோம். ஏன் நம்மளுக்காக பண்றோம்? ஒரு வழிபாடை நீங்க செய்யும் போது, கடவுளுக்கு மட்டுமே அர்ப்பணித்த நிலையில ஒரு வழிபாடை செய்யும் போது, மூளையின் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் உங்களுடைய உணர்ச்சியை சீரா வச்சுக்கிறதுக்கு, ஒரு சந்தோஷமா உங்களை வச்சுக்கிற பகுதி அதிகமா வேலை செய்யுது கடவுளுக்கு மட்டுமே உங்களை அர்ப்பணிச்சு வழிபடும் போது. அமிக்டலா, உங்களை சோகமாக வைத்துக் கொள்ளக்கூடிய பகுதி குறைவாக வேலை செய்யுது. அப்ப நீங்க கடவுளை மட்டும் வழிபடுறதுங்கிறது நீங்க நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக. கரெக்ட் தானே? கடவுளுடைய வழிமுறை இப்படித்தான் இருக்கு. இப்ப ரஷாது கூட ஒரு இடத்துல சொல்றாரு, நீங்க கவனிச்சீங்கன்னா என்ன சொல்றாரு? கடவுளை நெருங்கி நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னா, கடவுளை விட்டு நம்ம தூரமா இருக்கிறதுனாலதான் இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறார். கடவுள் பக்கத்துல இருக்கிறவங்க கடவுளுக்கு நெருக்கமா இருக்கிற, நான் சொல்றது கடவுளுக்கு நெருக்கமானா இங்க இருந்து அந்த பிரபஞ்சத்துக்கு போய் நெருக்கமா இருக்கிறதோ, அடுத்த பிரபஞ்சத்துக்கு போய் நெருக்கமா இருக்கிறதோ எல்லாம் கிடையாது. இங்க இருந்தவாறே கடவுளுக்கு நெருக்கமாக நம்மால் இருக்க முடியும். அப்படி இருக்கிறவங்க அவங்களுக்கு நிம்மதி மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு.
இப்போ அதுக்கான வசனங்களை எல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ 9:69 9வது அத்தியாயத்தில் 69வது வசனம் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு முன்னர் இருந்தவர்களில் சிலர் உங்களை விட வலிமையானவர்களாகவும், நல்லா கேளுங்க, வலிமை இருக்குது அவங்களுக்கு, அதிகமான பணத்தையும் பிள்ளைகளையும் கொண்டவர்களாகவும் இருந்தனர். வலிமை இருக்குது, பணம் இருக்குது, பிள்ளைகள் இருக்குது. ஒரு மனுஷனுக்கு இதுக்கு மேல என்ன தேவை? வலிமைங்கிறது பொருளாதார வலிமை, உடல் வலிமை எல்லாத்தையுமே சேர்த்து தான் சொல்றாரு அந்த இடத்துல. ஸோ இந்த மூணுமே அவங்களுக்கு இருக்குது. தங்களுடைய பொருள் சார்ந்த உடைமைகளில் மூழ்கியவர்களாக அவர்கள் ஆனார்கள். என்ன செய்யறாங்க? அதுதான் எனக்கு நிம்மதியை தரப்போகுது அப்படின்ட்டு அது மேல முங்கிடுறாங்க. அதே போல் நீங்களும் உங்களுடைய பொருள் சார்ந்த உடைமைகளில் மூழ்கியவர்களாகி விட்டீர்கள். உங்களுக்கு முன்னர் இருந்தவர்கள் மூழ்கிய அதே விதமாக நீங்கள் முற்றிலும் கவனமற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள். அவர்கள் கவனமற்றவர்களாக இருந்த அதே விதமாக. இத்தகைய மக்கள் தான் தங்களுடைய காரியங்களை பயனற்றதாக்கி கொண்டவர்கள். இந்த உலகம், இதை நல்லா கவனிக்கணும், இந்த உலகம் மற்றும் மறு உலகம் ஆகிய இரண்டிலும் அவர்கள்தான் நஷ்டவாளிகளாக இருக்கின்றனர். இப்ப நான் பொருளாதாரத்தை சேர்த்துட்டேன், கடவுள் எல்லாத்தையுமே சொல்லிட்டாருல இந்த இடத்துல, இதெல்லாம் நான் கொடுத்தேன், இதெல்லாம் நான் சேர்த்துட்டேன், சேர்த்து வச்சுட்டேன். அப்ப என்ன செய்யணும்னா நிம்மதியா இருக்கணும். ஆனா கடவுள் என்ன தெரியுமா சொல்றாரு? அவர்கள்தான் இந்த உலகம் மற்றும் மறு உலகம் ஆகிய இரண்டிலும் நஷ்டவாளிகளாக இருக்கின்றனர். ஏன் மறு உலகத்தை மட்டும் சொல்லாம இந்த உலகத்தையும் சேர்த்து சொல்றாரு? எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், பணத்தை கொடுத்துட்டேன், பிள்ளைகளை கொடுத்துட்டேன், வலிமையை கொடுத்துட்டேன், பொருளாதாரத்தை கொடுத்து, பொருளாதார வலிமை தான் வலிமை, எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். ஆனாலும் அவர்கள் நஷ்டப்பட்டவர்கள்னு சொல்றாரு இந்த உலகத்துல. இப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? இதெல்லாம் வச்சு நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணா மறு உலகத்துல நம்ம நஷ்டப்பட்டவங்களா இருப்போம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா கடவுள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதெல்லாம் நான் கொடுத்துட்டேன், ஆனா அவன் அதுல முங்குனதுனால இந்த உலகத்திலே அவன் நஷ்டப்பட்டான், மறு உலகத்திலே அவன் நஷ்டப்பட்டான். ஒரு தலைமுறை 23 வருஷத்துக்கு பெரும் பணக்காரனா இருக்கிறது ஒரு 23 வருஷத்துக்கு ஒரு பெரும் பணக்காரனா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஐடியாலஜி சொல்லுது. ஒரு ஒரு தத்துவமும் ஒரு ஆய்வறிக்கையும் சொல்லுது. 23 அது 23 வருஷத்தை சேர்த்தது ஒரு தலைமுறை. ஒரு தலைமுறைங்கிறது 23 வருஷத்தை சேர்த்தது தானே. மாத்தி எதுவும் சொல்றேன்னா? இல்ல 23 வருஷத்தை சேர்த்த ஒரு 2 தலைமுறை டு 3 தலைமுறை வரைக்கும் ஒரு சமூகம் அந்த ஒரு பணக்கார நிலையை அனுபவிச்சிருது. அதுக்கப்புறம் அது ஏழையா மாறிடுது அப்படிங்கிறது ஒரு ஆய்வறிக்கை. அப்ப ஒரு மனுஷனால மிஞ்சி போனா எவ்வளவு தூரம் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னா 23 + 23 + 23 எவ்வளவு வருது? 46, 69 வருஷம் அவனுடைய ஆயுட்காலம் நிம்மதியா இருக்கலாம். சரியா? அது வரைக்கும். இப்ப ஒரு 50 வயசுல செத்து போயிடுறான்னா அப்ப அவன் அதுலயே வாழ்ந்துட்டு அதுலயே செத்து போயிடுறான். ஆனா அவங்களுக்குலாம் என்ன கடவுள் சொல்றாரு பாத்தீங்கன்னா, என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இவ்வுலகத்திலேயே அவங்க நஷ்டப்பட்டுட்டாங்கிறார். ஏன்? பணத்தை சேர்த்தான், பிள்ளைகளை பெத்தான், வலிமையை சேர்த்தான், ஆனா அவனுக்கு நிம்மதி இல்லை. அப்ப நிம்மதிங்கிறது எந்த இடத்துல இருக்குது? நிம்மதிங்கிறது கடவுள் நிறைய விஷயம் சொல்றாரு. புறம் பேசாதீங்கன்னு சொல்றாரு, பொய் பேசாதீங்கன்னு சொல்றாரு, களவு செய்யாதீங்கன்னு சொல்றாரு, பிறர் சொத்துக்கு ஆசைப்படாதீங்கன்னு சொல்றாரு. இப்ப நீங்க ஈசா நபி போய் ஈசா நபிக்கு கொடுக்கப்பட்டதும் சரி, மோசஸ் நபிக்கு கொடுக்கப்பட்டதும் சரி 10 கட்டளைகள்னு சொல்லுவாங்க, 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த 10 கட்டளைகள்லையுமே உள்ளது இதுதான். பொய் பேசாத, புறம் பேசாத, பிறருடைய பொருளை இச்சையாத, இதெல்லாம் தான். இந்த மாதிரி ஒரு 10 கட்டளைகள் தான். இணை வைக்காத, இதெல்லாம் தான் கொடுக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் தான் அந்த நிம்மதிக்கான வழி. சரியா? இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா நிம்மதியா இருப்பீங்க. இதெல்லாம் நீங்க உங்களால செய்ய முடிஞ்சுன்னா நீங்க நிம்மதியா இருப்பீங்க. ஆனா நம்மளால அதை செய்ய முடியுதா? செய்யறதுக்கு விருப்பம் இருக்குது. நம்ம நிம்மதியா இருக்கணுங்கிறத நம்ம விரும்புறோம். அப்ப இதெல்லாம் செய்யணுங்கிற வழிமுறையும் நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஆனா இதெல்லாம் நம்மளால ஏன் செய்ய முடியல? காசு சேர்த்து வச்சா பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, எதை நீங்க செஞ்சால் பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் நம்மளுக்கு ஒரு நிம்மதி இல்லை.
ஏன் இல்லை அப்படின்னா அதெல்லாம் நம்மளால செய்ய முடியல. ஏன் செய்ய முடியல? ஏன் அப்படின்னா 20:47 சொல்றாரு, அவனிடம் சென்று கூறுங்கள், நான் உன் இரட்சகரிடமிருந்துள்ள இரு தூதர்களாவோம், நாங்கள் உன் இரட்சகரிடமிருந்துள்ள இரு தூதர்களாவோம். இஸ்ரேலின் சந்ததியினரை அனுப்பிவிடு, அவர்களை வன்கொடுமை செய்வதிலிருந்து நீ விலகிக் கொள்ள வேண்டும். உன் இரட்சகரிடமிருந்து ஒரு அத்தாட்சியை நாங்கள் கொண்டு வந்துள்ளோம். மேலும் வழிகாட்டலை கவனத்தில் கொள்வோருக்குத்தான் சாந்தி உரியதாகும். என்ன செய்ய சொல்றாரு? எல்லாம் சேர்ந்துருச்சு, ஆனா நம்ம நிம்மதியா இல்ல. எல்லாம் தெரிஞ்சிருச்சு, ஆனா நம்ம நிம்மதியா இல்ல. யாருமே வழிகாட்டல் என்ன அப்படிங்கிறத இன்ன வரைக்கும் கவனிக்கலன்னு சொல்றாரு. யாரெல்லாம் இங்க நிம்மதியா இல்லையோ, நம்மளுக்கு என்னதான் என்ன எவ்வளவு பெரிய இடத்துல கடவுள் நம்மளை வச்சிருக்கிறாரு, எவ்வளவு பெரிய இடத்துல நம்மளை வச்சிருக்கிறாரு. நினைச்சா சாப்பாடு, நினைச்சா தூக்கம் அப்படிங்கிற இடத்துல நம்மளை வச்சிருக்கிறாரு. ஆனால் நிம்மதி இல்லை. ஏன் நிம்மதி இல்லை அப்படின்னா கடவுள் சிம்பிளா சொல்றாரு, வழிகாட்டலை கவனத்தில் கொள்வோருக்குத்தான் சாந்தி உரியதாகும். அப்ப என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நிம்மதியா இல்லாதவங்க யாருமே வழிகாட்டல கவனத்துல கொள்ளல அப்படின்னு சொல்ல வர்றாரு. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். தூபு இல்லல்லாஹ் ஆதிபாவத்துக்கு ஆமனுக்கு கேட்போம். அல்ஹம்துலில்லாஹ் ஷஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. யாருமே வழிகாட்டலை கவனத்தில் கொள்ளவில்லை. வழிகாட்டல்ங்கிறது வளவள கொலகொலன்னு நீங்க புறம் பேசாதீங்க, பொய் பேசாதீங்க, அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான், ஒரு விளைவுகள் தான். எதை நம்ம கவனத்துல கொள்ளாம இருக்கிறோம் அப்படின்னா கடவுள் மட்டும் அப்படிங்கிறத கவனத்துல கொள்ளாம, ஒண்ணு நம்மளுடைய சொந்த அறிவை நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் கடவுளா, அல்லது நம்மளுடைய முயற்சியை இணை வச்சுக்கிட்டு இருக்கிறோம், அல்லது நம்மளுடைய செயல்பாடுகளை இணை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா 24:55 பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களில் நம்பிக்கை கொண்டு, அதாவது இதுக்கு ரஷாத் என்ன சப்டைட்டில் கொடுத்திருக்கிறாருன்னா, கடவுளின் வாக்குறுதி பூமி மீது ராஜாக்களாகவும் ராணிகளாகவும் சொல்றாரு. உங்களில் நம்பிக்கை கொண்டு நன்னறியானது ஒரு வாழ்வு நடத்துவோருக்கு அவர்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு அவர் செய்தவாறே அவர்களையும் பூமியின் மீது ஆட்சியாளராக அவர் ஆக்குவார். பூமி மேல ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுப்பாரு அப்படிங்கிறாரு என்று கடவுள் வாக்களிக்கின்றார். மேலும் அவர்களுக்காக அவர் தேர்ந்தெடுத்து கொண்ட மார்க்கத்தை, இதுல எவ்வளவு அழகா அந்த 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 இதை விவரிக்கிறாருன்னு பாருங்களேன். மக்களுக்காக யார் தேர்ந்தெடுத்த மார்க்கத்தை? கடவுள் தேர்ந்தெடுத்து கொண்ட மார்க்கத்தை. மனிதர்களுக்காக கடவுள் தேர்ந்தெடுத்து கொண்ட மார்க்கத்தை அவர்களுக்காக அவர் நிலைப்படுத்துவார். எல்லாமே அவனுக்காகத்தான் செய்யறேன். மேலும் பயம் இருந்த இடத்தில் சாந்தியையும் பாதுகாப்பையும் அவர் மாற்றி அமைப்பார். இப்படி எல்லாம் சொல்லிட்டு இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இவை அனைத்தும் அவர்கள் என்னை மட்டும் அப்படிங்கிறத அந்த இடத்துல மென்ஷன் பண்றாரு. மட்டும் அப்படிங்கிற வார்த்தை அந்த இடத்துல வருது. அதை நீங்க அரபு, இங்கிலீஷ்ல எதுல டிரான்ஸ்லேட்ல செக் பண்ணி பார்க்கணுமோ பாத்துக்கோங்க. இவை அனைத்தும் அவர்கள் என்னை மட்டும் வழிபட்டதற்காகவே ஆகும். சரியா? அவர்கள் என்னுடன் போலி தெய்வங்கள் எதையும் ஒருபோதும் அமைத்துக் கொள்வதில்லை. இதன் பின்னரும் நம்ப மறுப்பவர்கள் உண்மையில் தீயவர்களே ஆவர். கடவுளை மட்டும் தனித்தவர்களாக வழிபடக்கூடிய ஒரு சமூகம் நிம்மதியா இருக்கும் அப்படிங்கறதான் இந்த வசனத்துல சொல்ல வர்றாரு. நீங்க கடவுளை மட்டும் தனித்தவரா வழிபட முடிஞ்சிச்சு உங்களால அப்படின்னா நீங்க நிம்மதியா இருப்பீங்க. இது ஒரு இயற்கையான விளைவுங்கிறார். இப்ப ரஷாத் சொல்லும் போது கூட, அதை அந்த இடத்துல மென்ஷன் பண்ணும் போது கூட, கடவுளை மட்டும் நாம் வழிபடும் போது அதன் மூலமாக நடக்கக்கூடிய இயற்கையான விளைவு என்னவெனில் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவார். இயற்கையான விளைவு, நேச்சுரல் இம்பாக்ட், ஒரு இயற்கையான தாக்கம் என்ன அப்படின்னா அவங்க நிம்மதியா இருப்பாங்க அப்படிங்கிறத கடவுள் இந்த இடத்துல மென்ஷன் பண்றாரு. அந்த நிம்மதி கடவுளால் வழங்கப்படக்கூடியது அப்படிங்கிற அவங்களுக்கு அதுக்கு அதை வழிபடும் போது அவர் கடவுளே அவங்களுக்கு கொடுக்கிறாரு அப்படிங்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்க, நிம்மதிய கடவுள் கடவுளை வழிபடுறது அப்படிங்கிறதுல வைக்கிறதுக்கு பதிலா பணம் சேர்க்கிறது அப்படிங்கிறதுல வச்சிருந்தாருன்னா
இந்நேரம் எவ்வளவு பெரிய பேரழிவு இருந்திருக்கும் இந்த இடத்துல. யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அத? அல்லது வேற ஒன்ன அடைகிறதன் மூலியமா தான் நீ நிம்மதியா இருக்க முடியும் அப்படிங்கிற சிஸ்டத்தையே அவர் மாத்திருந்தாரு அப்படின்னா அது எப்படி இருந்திருக்கும்? அதனாலதான் கடவுள் ஒரு இடத்துல சொல்றாரு, அவர் மிக்க கருணையாளர்னு சொல்றாரு, கருணையை தன் தனிப்பண்பாக விதித்து கொண்டாருன்னு சொல்றாரு. 2 தெய்வங்களை இங்கே அவர் அமைக்கவில்லைங்கிறார். இப்ப 2 தெய்வம் கிடையாது அப்படிங்கிறார். அதுக்கான வசனம்லாம் நம்ம படிச்சிருக்கோம்ல. இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு 16:71, உங்களில் சிலருக்கு மற்றவர்களை விட கடவுள் அதிகமாக வழங்கி இருக்கின்றார், மிகுதமாக கொடுக்கப்பட்டவர்கள், அதிகமாக கொடுக்கப்பட்டவங்க தங்களுக்கு கீழே உள்ளவர்களுக்கு அவர்களை பங்குதாரர்களாக்கி கொள்ளும் அளவுக்கு தங்கள் உடைமைகளை ஒருபோதும் கொடுத்து விட மாட்டார்கள், கடவுளின் நல்லாசிகளை அவர்கள் விட்டு கொடுத்து விடுவார்களா அப்படின்னு கேட்கிறார். அந்த மாதிரி நீ செய்வியா? அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா கடவுள் அப்படி அமைக்கல அப்படிங்கிறார். இன்னொரு வசனத்திலே அதை சொல்லுவாரு, அவர்கள் கூறுவதை போல மற்ற எந்த தெய்வங்களும் அவருடன் இருந்திருந்தால், ஒருவேளை நிம்மதிக்கான பாதையை அவர் மாற்றி அமைச்சு வச்சிருந்தாருன்னா அவர்கள் அரியாசனத்தின் உடைமையாளரை வெற்றி கொள்ள முயன்றிருப்பார். இன்னொரு வசனத்துல என்ன சொல்லுவாருன்னா, அந்த இடத்துல பெருங்கலவரமே இருந்திருக்கும் அப்படிங்கிற. நிம்மதியாவே இருக்க முடியாது. அது நிம்மதி இதுக்குள்ளதான் இருக்குது அப்படின்னு வச்சிருந்தா அந்த சிஸ்டம் வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா கடவுள் அமைச்சு நம்மளுக்கு கொடுத்த சிஸ்டம் இருக்குது இல்லையா, அது ரொம்ப தெளிவான, ரொம்ப சிறப்பான, உங்களுக்கு எது பெஸ்டோ. அதனாலதான் நான் இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை அழுத்தமா உங்களுக்காக வாசிச்சேன். மேலும் அவர்களுக்காக, மக்களுக்காக அவர் தேர்ந்தெடுத்து கொண்ட மார்க்கத்தை அவர்களுக்காக அவர் நிலைப்படுத்துவார். உங்களுக்காக இது இது இப்படித்தான் இருக்கணும், பெஸ்ட் சிஸ்டத்தை அவரே கிரியேட் பண்ணி அந்த இடத்துல வைக்கிறார். ஏன் இந்த சிஸ்டத்தை கிரியேட் பண்றாரு? ஏன்னா அதனாலதான் அவர் திரும்ப இன்னொரு வசனத்துல சொல்றாரு, தன்னுடைய தனிப்பண்பாக கருணையை அவர் விதித்து கொண்டாருங்கிறார். அதன் விளைவா இந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை அவர் கிரியேட் பண்றாரு. ஸோ இதுதான் பெஸ்ட், இதுதான் பெஸ்ட் அப்படிங்கிறது எப்படின்னா, உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே பெஸ்ட். இதோட விளக்கத்தை நான் கொடுக்கல, இன்ஷா அல்லாஹ் இதோட விளக்கத்தை நான் ஏதாவது ஒரு நேரத்தில் நான் கொடுக்குறேன் இன்ஷா அல்லாஹ். மேலும் 48:26 வசனத்துல சொல்றாரு, நம்ப மறுப்பவர்கள் கோபம் கொண்டவர்களாகி அவர்களுடைய இதயங்கள் அறியாமை நாட்களின் பெருமையால் நிறைந்திருந்த அதே சமயம் கடவுள் தன்னுடைய தூதரையும் நம்பிக்கையாளர்களையும் சாந்தி நிறைந்த மன திருப்தியை கொண்டு ஆசீர்வதித்தார். மேலும் நன்னறியின் வார்த்தையை ஆதரிப்பதின்பால் அவர்களை செலுத்தினார். நம்ம என்ன பார்க்கிறோம், நம்ம நன்னறியான செயல்கள்லாம் செஞ்சா நம்ம கரெக்டா நிம்மதியா இருந்துக்கிறோம். உண்மைதான், நானும் இல்லைன்னு சொல்லல. நீங்க நன்னறியான செயல்கள்லாம் செஞ்சா நிம்மதியா இருக்கலாம். ஆனா நீங்க அதுக்கு முன்னாடி கடவுள் மட்டும்ங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிடணும். அக்செப்ட் பண்ணிக்கிட்டாதான் அதன் விளைவாக இது நடக்கும். அதையே நீங்க அக்செப்ட் பண்ணல அப்படின்னா இது நடக்காது, இது நடக்காது. இப்ப நான் போன ஜும்மால சொன்னது அதுதானே. நீங்க அர்ப்பணிச்சுக்கிட்ட நிலையில கடவுளை வழிபட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு மூளையில இந்த மாதிரியான ரசாயன மாற்றங்கள்லாம் நடக்கும். கடவுளுக்கு அர்ப்பணிக்கல, காட்டிக்கிறதுக்காக நீங்க தொழுவுறீங்க அப்படின்னா இந்த மூளையில இந்த ரசாயன மாற்றங்கள்லாம் நடக்குமா? நடக்காது. அப்ப நீங்க நிம்மதியா இருக்க முடியுமா? முடியாது. சோ கடவுளுக்கு மட்டும் அர்ப்பணிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல விஷயமே. இன்ஷா அல்லாஹ் கடவுளுக்கு மட்டும் அர்ப்பணிக்கிறதுங்கிறது நம்ம தான் செய்யறோமா அப்படின்னு பார்த்தா அது அப்படிலாம் கிடையாது. கடவுளுக்கு மட்டும் அர்ப்பணிக்கிறதுங்கிறதே ஒரு நீங்க நல்லா உத்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களால உத்து கவனிக்க முடிஞ்சுச்சு அப்படின்னா அது ஒரு இயல்பாகவே நடக்கக்கூடியது, ஒரு இயல்பாவே அது நடக்கும். உதாரணத்துக்கு நம்ம நினைக்கிறோம், நாத்திகர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் கடவுளுக்கு அர்ப்பணிக்காம தானே இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் கடவுளுக்கு அர்ப்பணிப்பாங்களா அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனா கடவுள் என்ன சொல்றாரு அப்படின்னா 55:29 வசனத்துல சொல்றாரு, வானங்களிலும் பூமியிலும் உள்ள ஒவ்வொருவரும் அவரை இறைஞ்சுகின்றனர் அப்படிங்கிறார். வானங்களிலும் பூமியிலும் உள்ள ஒவ்வொருவரும்னா யாரு? நீங்க இருக்கீங்க, நான் இருக்கிறேன், ரைட்டு, நம்ம 2 பேரும் இறைஞ்சுறோம்னா பரவாயில்ல. ஒரு நாத்திகன் எப்படி கடவுளை இறைஞ்சுவான்? ஆனா கடவுள் என்ன சொல்றாருன்னா அவனும் இறைஞ்சுவாங்கிறார். உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்னன்னா, அவர் ஒரு நாத்திகத்தை தழுவுன ஒருத்தர். அவர்லாம் என்ன செஞ்சாரு அப்படின்னா, கடவுள் இல்லைங்கிறத வன்மமா திண்மமா மறுத்துட்டு
திண்மமா மறுத்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப ஒரு இக்கட்டான சூழல் வரும்போது என்ன செய்யறாருன்னா, ஒரு உண்டியல்ல ஒரு ஒரு நம்பர்ஸா எழுதி 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 போட்டு வச்சிருக்கிறார். நம்பர்ஸா எழுதி எழுதி போட்டு வச்சிருக்கிறார். நம்பர்ஸா எழுதி எழுதி போட்டு ஏன் இதை போட்டு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்றாரு, சும்மா போட்டு பார்த்தேன் அப்படின்னு. ஆனா எனக்கு தெரியும் அது எதுக்காக போட்டு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது. அது ஒரு வழிபாட்டு முறை, கடவுளை வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை. அது அது இங்க மட்டும் நம்ம தொழுகிறோம்ல, அது மாதிரி அது ஒரு வழிபாட்டு முறை. பிரபஞ்சம் கொடுக்கும், நமக்கு மீறின ஒரு சக்தி கொடுக்கும் அப்படிங்கிற அது ஒரு வழிபாட்டு முறை. அதை செஞ்சு வச்சிருக்கிறாரு. யாரு? ஒரு நாத்திகர். ஏன் இதை செஞ்சீங்க? அப்படியாவது கடவுள்னு ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கூரையை பிச்சுக்கிட்டு கொடுத்துருவாரான்னு நினைச்சேன், ஒன்றும் கொடுக்கல அப்படின்னாரு. அப்ப நாத்திகம்ன்றதே இங்க கிடையாது. நாத்திகம்ன்ற ஒரு 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 விஷயமே இங்க கிடையாது. என்ன சொல்றாரு அப்படின்னா, வானங்களிலும் பூமியிலும் உள்ள ஒவ்வொருவரும் கடவுளை இறைஞ்சுகின்றனர் அப்படிங்கிறார். அவன் கூட கடவுளை இறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறான். நீங்க நாத்திகர்கள் நீங்க ஏன் பார்க்கணும்? நாத்திகர்கள் எதுக்கு பார்க்கணும்? சாத்தான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளியா இருந்த அந்த சாத்தானே கடவுளை இறைஞ்சக்கூடிய ஒருத்தன் தான். கரெக்டு தானே? கடவுள்னு சொல்லிட்டா நீங்க பார்க்காததை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஓடிடுறான். கடவுளுக்கு நான் அஞ்சுறேன் அப்படின்னு அவன் சொல்றான். அந்த சாத்தானே கடவுளுக்கு அஞ்சக்கூடிய ஒருத்தனாத்தான் இருக்கான். சோ இங்க வந்து நம்ம செய்யணுமா, நம்ம அர்ப்பணிக்கணுமா, அது இயல்பாகவே நடக்கக்கூடிய ஒன்று. அதன் இயல்பா எப்படி நடக்குது பாத்தீங்கன்னா ஜெயகாந்தன் சொல்லி ஒருத்தர் ஒரு புக்ல சொல்றாரு, எவ்வளவுதான் மகத்தான ஞானிகள், யோகிகள், பெரிய பெரிய ஆட்கள் யாரா இருந்தாலும், நீங்க யாரெல்லாம் அப்படி நினைக்கிறீங்களா, யாரா இருந்தாலும் வாழ்க்கை தான் அவர்களை உருவாக்குகிறதே அல்லாமல் அவர்களால் தங்கள் சொந்த வாழ்க்கையை கூட உருவாக்கி கொள்ள முடியவில்லை அப்படிம்பாரு. என்ன அர்த்தம் அதுக்கு? ஒவ்வொருத்தரையும் வாழ்க்கை தான் உருவாக்குது. ஒருத்தன் ஞானியா இருக்கணுமா, அவனை வாழ்க்கை தான் உருவாக்குது. ஒருத்தன் முட்டாளா இருக்கணுமா, அதையும் வாழ்க்கை தான் உருவாக்குது. ஆனா கடவுள் அந்த வாழ்க்கையை டிசைன் பண்றாரு. அந்த வாழ்க்கையில இவனை டிசைன் பண்றாரு, இவனை கட்டமைக்கிறாரு. அப்ப கடவுள் தான் அந்த இடத்துல செய்யறாரு அப்படிங்கிறது தான் அர்த்தமே தவிர்த்து அர்ப்பணிச்சுக்கிறது நான் தானே அப்படிங்கிற கேள்வியை கேட்டுறாதீங்க. இவ்வளவு தூரம் கொடுத்த விளக்கங்கள் வேஸ்ட் ஆயிரும். அவர் அது மூலியமா, வாழ்க்கையின் மூலியமாக, சூழல்களின் மூலியமாக மனிதர்களை கட்டுப்படுத்துகின்ற ஒரு நாத்திகன் இந்த உலகத்துல நாத்திகனாகவே மரணிக்க முடியறது இல்ல. ஒரு ஆத்திகன் இந்த உலகத்துல ஆத்திகனாகவே மரணிக்க முடியறது இல்ல. அப்ப ரெண்டு பேரையும் யாரு கட்டுப்படுத்துறா? எது கட்டுப்படுத்துது? சூழல் கட்டுப்படுத்துதா? அப்ப சூழலை கட்டமைச்சது யார்? கடவுள். கடவுள் தான் கட்டுப்படுத்துறாரு. சோ இங்க அர்ப்பணிப்புணர்வு அப்படிங்கிறது உங்களுக்குள்ள வரணும்னா கூட நீங்க என்ன சொல்ல வரேன்னா, அவர்கிட்ட கேட்கணும், எனக்கு வந்து உமக்கு மட்டுமே அர்ப்பணித்து கொண்ட ஒருவனாக என்னை ஆக்குவீராக அப்படிங்கிறத அவர்கிட்ட அவர் நாடுனா அது நடக்கும். இன்ஷா அல்லாஹ். இத்தோட இந்த உரையை முடிச்சுக்கிறேன். அக்கீமு ஸலாத்.